உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சரா ஆகியிருக்காரு. சோ நிறைய பேர் இதுக்கு வாழ்த்து தெரிவிச்சுட்டு வராங்க. நிறைய பேர் இதை ட்ரால் பண்ணிட்டு வராங்க. ஏன்னா தலைவன் பேசின பேச்சு அப்படி. ஒரு பேட்டியில உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காருன்னா, நானும் அரசியலுக்கு வரவே மாட்டேன். அரசியல் குடும்பத்துல பிறந்து அரசியலுக்கு வரணுமா என்ன? நான் எப்பவும் போல ஜாலியா அந்த மாதிரி படம் நடிச்சுட்டு இப்படியாதான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. சரி, இவர் தான் இப்படி சொல்றாரு, ஃபேமிலியில ஃபோர்ஸ் பண்ணிருப்பாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் பார்த்தா முதல்வர் மு.க. ஸ்டாலினுமே வந்துட்டு ஒரு பேட்டியில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என் குடும்பத்துல இருந்து இனி என் மகனோ மருமகளோ யாருமே அரசியலுக்கு வரமாட்டாங்க, நாங்க வாரிசு அரசியல் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா இப்ப என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சரி, அதுவும் போகட்டும். இது எல்லாத்தையுமே தாண்டி இவருடைய வளர்ச்சிங்கிறது இருக்குல்ல, அது சாதாரண மக்களுக்கு பாசிபிளான ஒரு வளர்ச்சியா அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே வந்திருக்கு. ஏன்னா 2019 உதயநிதி ஸ்டாலின் ஐடி விங்ல தான் இருந்தாரு. 2022 எம்எல்ஏ, 2023 ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர், 2024 துணை முதலமைச்சர். இதெல்லாம் முதலமைச்சருடைய மகன் அப்படிங்கிறதுனால கிடைக்கக்கூடிய இந்த சலுகைகள் இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அண்ட் அதே நேரத்துல வாரிசு அரசியல் பத்தி யார்கிட்ட கேள்வி கேட்டாலும் உங்களுக்கு வாரிசு இல்லாதவங்க இதை பத்தி பேசுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லியிருக்காங்க. சோ அவங்க ஃபியூச்சர்ல இந்த வாரிசு அரசியல் பத்தி எந்த கண்டென்ட்டும் பேசாம இருக்காங்களா அப்படிங்கறத இனிமேதான் பார்க்கணும்.